இங்க நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க இருக்கு? லவ் பண்றவங்க உருட்டுவாங்க, உனக்காக என் உயிரையே தருவேன் பேபி. அப்படியே சுச்சுவேஷனா? அப்படியே சுச்சுவேஷன் வந்தா நானுமே இருக்க மாட்டேன் அப்படிலாம் உருட்டுவாங்க. ஆனா அப்படி ஆரம்பிக்கிற உறவு, மணிக்கணக்கா பேச ஆரம்பிக்கிற உறவு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி தெரியுமா போகுது? ஏன் இப்படி வந்து என் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதா தான் போகுது. உனக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொல்லி ஆரம்பிச்சு என் உயிரை ஏன் எடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி உறவு இருக்கு. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தேவையா? போகும்போதே யோசிச்சு போயிருக்கணும்ல. அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னா முன்னாடியே ப்ரையரா இது நம்ம கரெக்டா இருக்குமா, அளவு மீறினா அமிர்தமும் நஞ்சுக்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே கரெக்டா வச்சிருந்தோம்னா அந்த வார்த்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாரெல்லாம் இருக்கீங்க, யாரெல்லாம் இப்படி வந்து ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாரெல்லாம் இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீ உருட்டுறதுனால தான் இப்படி இருக்கேன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடக்கூடாது. ஓப்பனா உங்க லைஃப்ல எப்படி இருக்கோ அதை தான் கமெண்ட்ஸ் சொல்லணும். நன்றி. நான் என்னோட சஜஷனா தான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நான் இதை கேட்டேன்னா கூட எனக்கு நிறைய பேர் இப்படி டிஎம் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க டேக்கிள் பண்றோன்னு. அதனால தான் இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால கரெக்டா யோசிங்க, உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை செய்யுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க நீங்க எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்கன்றது.